ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கல்யாணம் பார்க்க போகிறோம். கல்யாணத்தில் அழகி ஏன் அழகி இப்படி பண்ண, ஏன் ஒழிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி கேள்வி கேட்க எல்லாரும் என் மேலே பாசம் வச்சுருக்கீங்களான்னு நான் செக் பண்ணேன். குழந்தையா இது குட்டி பிசாசு அப்படிங்கிற மாதிரி இருக்க ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா நான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னு சொல்ல அனாமை கேட்டால் சாரி கேட்குறாரு நம்ம விஜய். உன் சாரியை கொண்டு போய் குப்பையில் போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் எல்லாருக்கும் கடைசி வார்னிங் சொல்கிறேன். எல்லாருக்கும் ஃபேமிலி குரூப்பில் அனுப்பியிருக்கேன் அட்ரஸ்லாம். நல்ல அவசரம் அது, அங்கே கொண்டு போய் குழந்தைய விட்டுருங்கன்னு சொல்ல ஐயோ குட்டி பிசாசு இப்படி வழி சதி பண்ணுதே நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் முடியவே முடியாது, குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, அதை எப்படி கொண்டு போய் விட முடியும்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம காயத்ரி. உன் புள்ளியோட வாழ்க்கை தான் இப்படி ஊஞ்சலாடுது, நீ ஏமா இப்படி வேடிக்கை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஆளுக்கு ஒவ்வொன்று பண்ண. இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட எங்கே பிரபா வந்துருவாளோ அதனால் பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க நம்ம ஐஸ்வர்யா. அந்த டைம் பார்த்து என்னோட அழகை என்னால் பாரம்பரிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கௌதம் வந்து ஐயோ இவன் 4-5 பிட்டு எக்ஸ்ட்ரா நங்கூர மாதிரி போடுறான், இந்த பொண்ணு இதை நம்பி ஏமாறுது அப்படிங்கிற மாதிரி. நல்லா நடிகண்டா நீ நல்லா நடிக்கிறடா அப்படிங்கிற மாதிரி. முன்னெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க, இப்போ ஏன் கண்டுபிடிக்க முடியல? இதுக்கப்புறம் இவங்க மனசை நொறுக்கிடாங்க கௌதம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வேறு எதுலேயும் கவனம் போகக்கூடாதுன்னு ஐஸ்வர்யாவை வச்சு செய்கிறாங்க. நல்லா செய்கிறீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மகாவை எப்படியா கரெக்ட் பண்ணி சாதிக்கணுங்கிறதுக்காக இவர் டீ போடுறது என்ன, காஃபி போடுறது என்ன, சரி போடணும்னு சொல்லிட்டு பாலை கட் பண்ண. அந்த டைம் பார்த்து மகா வர 2 பேரும் பால் பாக்கெட்டை பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மூஞ்சில் அடிச்சிருச்சிங்க. ஓகே.